கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல கைதான 3 பேரோட போட்டோஸ் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த 3 பேரும் இந்த சம்பவத்தை பண்றதுக்கு முன்னாடி ஒரு கொலையும் பண்ணிட்டு வந்தது விசாரணையில தெரிய வந்திருக்கு. நவம்பர் 2ஆம் தேதி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வழக்குல சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கருப்புசாமி, கார்த்தி, தவசி இவங்க 3 பேரும் போலீசாரால சுட்டு பிடிக்கப்பட்டாங்க. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதே நாள்ல இவங்க 3 பேரும் சேர்ந்து தேவராஜ் என்பவரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆடு வியாபாரியான தேவராஜ் என்பவர் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல தான் இவங்க உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை தட்டி கேட்டதுக்காக இவங்க 3 பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டு தான் அங்க இருந்து வந்திருக்காங்க. அங்க இருந்து வந்தவங்க தான் இந்த பொண்ணும் பையனும் தனியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. இவங்க 3 பேர் மேலையும் மொத்தம் 13 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல முதல் குற்றவாளியா கருப்புசாமியும், 2வது குற்றவாளியா அவரோட தம்பி கார்த்தியும், 3வது குற்றவாளியா தவசியும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. Download